அக்டோபர் 11, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 41. I waited patiently for the Lord. He inclined to me and heard my cry. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தி பாதுகாத்து எங்களை பொறுமையாய் நடத்தும்படியான ஞானத்தை ஊற்றப் போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆனாலும் ஆவியானவர், நாங்கள் பொறுமையுடன் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும் என் தகப்பனே. கர்த்தாவே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. இந்த உலகம் ஓடுகின்ற அந்த வேகத்தை போல நாங்களும் அந்த உலகத்தோடு சேர்ந்து ஓடாதபடிக்கு பொறுமையாய் இருந்து காத்திருந்து ஆவியானவரை உம்முடைய பாதத்தின் அண்டையில் காத்திருந்து உம்முடைய வேதத்தில் விசுவாசித்து ஆவியானவரை பொறுமையுடன் எங்களுடைய தேவ சித்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அநேக குடும்பங்களில் மற்றவர்களை பார்த்து, அவர்கள் வைத்திருக்கும் பொருளை பார்த்து, அவர்கள் அணிகின்ற நகைகளை பார்த்து ஆவியானவரை இன்னும் அநேக காரியங்கள் அவர்களுக்கு இருக்கும். இன்னும் அநேக காரியங்களை பார்த்து அவர்களைப் போல நாமளும் இருக்கணும், நாமளும் அந்த பொருளை வாங்கணும், நாமளும் அந்த நகையை வாங்கணும், நாமளும் அவர்களைப் போல மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இந்த சத்ரு மற்றவர்களை பார்த்து நாங்களும் பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை கொண்டு நிரப்பி நாங்கள் பொறுமையாக இல்லாதபடிக்கு தவறான வழிகளில் போயிட்டு நாங்கள் இந்த வழிகளில் போயிட்டு சம்பாதிச்சோம்னா நிறைய பணம் கிடைக்கும், நாமளும் இந்த மாதிரியே ஆகலான்னு சொல்லிட்டு அநேக தீமையான காரியங்களை நிரப்பி எங்களுடைய பொறுமையை இழக்க செய்து கொண்டு சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. அந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பொறுமையிடம் இருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரை, நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னா அது நிலைக்காத என் தகப்பனே. உம்முடைய பொறுமையோடு இருந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா அது எங்களுக்கு நிலைத்திருக்கும் என் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவர், அநேக குடும்பங்களில் துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள், அவமானங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இன்னும் சரீர பலவீனங்கள் இருக்கலாம். இதன் நிமித்தம் நம்ம எப்படியாச்சும் இதை மாற்றணும்னு சொல்லிட்டு தவறான வழிகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்க. பொறுமையோடு காத்திருங்க. என்னதான் வியாதி வந்தாலும், கடன் பிரச்சனை வந்தாலும், சரீர பலவீனங்கள் வந்தாலும், மரணமே வந்தாலும் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் உங்களுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் பொறுமையோடு இருக்கலாம். இன்னும் ஒரு சில ஜனங்கள் பொறுமையோடு அந்த வேதனையோடு கூட துன்பத்தோடு கூட கடன் பிரச்சனை மத்தியிலும் கூட ஆவியான வியாதியின் மத்தியிலும் கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் அப்பா ஆவியானவரே அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் அநேக சகோதரர்கள் வேலை ஸ்தலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த வேலையில் நாம் இவர்களும் உயரணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அதிகமாக போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு அநேக தவறான காரியங்களில் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அது தேவ சித்தம் அல்ல, அது பிசாசானவன் உங்களை தவறான வழிகளில் தள்ளி கொண்டு இருக்கின்றான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன வேலை இருந்தாலும் அப்பா இது உம்முடைய சித்தமா என்று கேட்டு நீங்கள் செய்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது உங்களுக்கு நிலைத்திருக்கும். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் என் தகப்பனே. இன்னும் அநேக பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் மேலே அநேக காரியங்களை அவர்கள் திணிக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு எதை படித்தா என்ன வருமோ, இப்படி படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இவன் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சிறு வயதில் முதல் கொண்டு அவர்களுக்கு அந்த படிப்பை திணிக்காதபடிக்கு ஆவியானவர்கள் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஊற்றுங்கப்பா. தேவ சித்தம் ஒன்று இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவர் சித்தம் வைத்திருக்காரு. அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதன் அந்த பிள்ளைகளை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிங்க தகப்பனே. சித்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்றுங்கப்பா. பொறுமையோடு காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே. நன்றி 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 தகப்பனே. வேதத்தில் கூட யோபு பொறுமையோடு இருந்தார். அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்த போதும், அவருடைய சரீரத்தில் பலவீனம் வந்த பொழுதும் ஆண்டவரை விட்டு விலகாமல் பொறுமையோடு காத்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு இரட்டத்தனியான நன்மையை கொடுத்தாரு. அதுபோல் நமக்கும் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பாரு. நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு. அது குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. பொறுமையோடு இருந்து அப்பா எங்களுடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய சித்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுங்கப்பா. ஆவியானவரை இந்த உலகத்தோடு கூட வேகத்தோடு நாங்கள் ஓடாதபடிக்கு ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை துதித்து உம்மை செபித்து உங்களுடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தை பிடித்து கொண்டு அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. பொறுமையில் நிரப்பினீரே. உமக்கு நன்றி செலுத்தினேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.